Good morning, one and all. Now let's discuss about 10th standard social subject, geography, lesson 6, continuation of this lesson, climate. We have already learned that the Tropic of Cancer divides India roughly into two equal parts, and the state Tamil Nadu lies to the south of Tropical of Cancer, which is near the equator. Okay. காலநிலைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ரெண்டாவது லெசன் வந்து இந்த இந்தியாவுடைய கிளைமேட் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது இந்தியாவை ரெண்டு பாகமாக பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகரேகைக்கும் தெற்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும். As it receives vertical sun rays, the temperature of the state is relatively high throughout the year. Okay. சூரியனுடைய செங்குத்து கதிர்களால் வெப்பநிலை அப்படிங்கிறது ஆண்டு முழுவதும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Though the state falls within the hot climatic zone, the east coast of Tamil Nadu enjoys tropical maritime climate. தமிழகம் வந்து வெப்பமண்டல காலநிலை மண்டல பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலையை பெறுது அப்படின்னு சொல்லலாம். They are Bay of Bengal and Indian Ocean influence the climate of the coastal regions. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் ரெண்டும் கடற்கரையோர காலநிலையுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். While the east coast experiences tropical maritime climate, the western region of the state enjoys the mountainous climate. Low altitude and the distance from the sea are the reasons for high temperature and dry conditions in the central part of Tamil Nadu. Okay. அதான் கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையும் அதே வேளையில் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலையும் நிலவுது. ஓகேவா. ஆனால் தமிழகத்துடைய மத்திய பகுதிகள் குறைந்த உயரமும் கடல்லிருந்து அதிக தூரம் விலகி இருக்கிறதுனால அதிகமான வெப்பநிலை மற்றும் வறண்ட காலநிலை அப்படிங்கிறது நிலவுதுன்னு சொல்லலாம். The migration of the vertical sun rays lead to the formation of different seasons in Tamil Nadu as follows. சூரியனுடைய செங்கத்து கதிர்களுடைய இடம்பெயர்றதுனால தமிழகத்தில் வந்து பல்வேறு பருவகாலங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. அதை வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சரியா. வாட் ஆர் த சீசன்ஸ் அப்படிங்கும்போது டோட்டலாக நம்ம இந்தியாவுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சீசன் என்ன பண்ணுறோம், நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம். வின்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். வின்டர் சீசன்ஸ் பீரியட் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி, சம்மர் சீசன் மார்ச் டு மே, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் டு செப்டம்பர், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பர். ஓகே. Now let's see one by one. First one, winter season. During January and February, the vertical rays of the sun fall between the Tropic of Capricorn and the equator. குளிர்காலம்னு சொல்லுவோம். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் பூமத்தி ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில விழுது. சரியா. Hence, Tamil Nadu and India on the whole receives slanting rays from the sun. இந்த காலத்தில் இந்தியா உள்பட இந்த தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் சாய்வான சூரிய கதிர்களை தான் பெறும். ஸோ த வெதர் இஸ் ஸ்லைட்லி கூலர் டூரிங் தீஸ் மந்த். அதனால் இந்த மாதங்களில் காலநிலை சற்று குளிராக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். விண்டர் டெம்பரேச்சர் இன் தமிழ்நாடு வேரியஸ் ஃப்ரம் 15 degree Celsius to 25 degree Celsius. However, in the hill station, the winter temperature drops below 5 degree Celsius occasionally. Some valleys in the Nilgiri records even 0 degree Celsius. One mark note பண்ணிக்கோங்க அதை. This drop in temperature leads to the formation of thick mist and frost. The season is practically dry. Okay. அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்கால வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரலும் மாறும். இருந்த போதிலும் மலைவாழ் இடங்களில் குளிர்கால வெப்பநிலை சில நேரங்களில் 5 டிகிரிக்கும் குறைவாக இருக்கும். சில நேரங்களில் நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சில பள்ளத்தாக்குகளில் வெப்பம் வந்து 0 டிகிரியாக வந்து நமக்கு பதிவாகும். ஓகேவா. இது 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த குறைந்த வெப்பநிலை அடர் மூடுபனி மற்றும் மூடுபனி உருவாகிறதுக்கு காரணமாகும். சரியா. இந்த பருவத்தில் வறண்ட வானிலை அப்படிங்கிறது தான் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சம்மர் சீசன். The apparent migration of the sun
towards north during March, April and May, resulting in reception of vertical sun rays by South India. Okay, அதாவது கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடை காலம் அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியனுடைய வடக்கு நோக்கிய நகர்வு மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிகழ்கிறதுனால சூரியனுடைய செங்குத்து கதிரானது தென்னிந்தியாவின் மீது விழும். Thus there is a steady rise in temperature from the equators. ஓகே, அதனால் பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்குது. Hence தமிழ்நாடு located to the south of Tropic of Cancer experience high temperature. பூமத்திய ரேகையில் இருக்கக்கூடிய அதாவது தமிழகம் வந்து கடகரேகைக்கு தென் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது பெறுது. ஜென்ரலி த டெம்பரேச்சர் வேரியஸ் ஃப்ரம் 30 டிகிரி செல்சியஸ் டு மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ். பொதுவாக வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரலும் வேறுபடும். டூரிங் திஸ் சீசன், particularly in the month of May, southern part of the state receives some rainfall from pre-monsoon showers, mango or blossom showers, it's otherwise called as, okay, and some parts experience convectional rainfall. Okay, இந்த பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்துடைய தென் பகுதியில் முன் பருவமழை மூலமாக வெப்பசலனம் மூலமாகவும் மழை அப்படிங்கிறது பெறப்படும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன். The intense heating of the landmass of the north by the sun during March to May creates a well-developed low pressure in North India which draws wind from the Indian Ocean. Okay, தென்மேற்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவோம். மார்ச் முதல் மே வரையிலும் சூரியனுடைய செங்குத்து கதிர்களால் வட இந்திய நிலப்பரப்பு அதிகமான வெப்பத்தை வந்து பெறும். சரியா, இதனால் வட இந்திய பகுதிகளில் குறைந்த அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும். This result in the formation of southwest monsoon. During this season, Tamil Nadu is located in the rain shadow region from the wind which blows from the Arabian Sea. இந்த சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிருந்து வடக்கு நோக்கி வீசும். இதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறதுக்கே காரணமாகும். இந்த பருவத்தில் அரபிக்கடலிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றுடைய மலை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்காது. ஆஸ் எ ரிசல்ட் தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ஒன்லி a meager rainfall from this monsoon. மிக குறைஞ்ச அளவுக்கு தான் மழை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ரெயின்ஃபால் டூரிங் திஸ் சீசன் டிக்ரீசஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். இந்த பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பதிவு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி குறைஞ்சிக்கிட்டே போகும். கோயம்புத்தூர் பிளாட்டியூ receives an average of 50 centimeter rainfall. However, the southern districts like Kanyakumari, Tirunelveli and Nilgiri records 50 to 100 centimeter rainfall during this period. The rainfall is scanty in the eastern part of the state. கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக 50 டிகிரி செல்சியஸ் வந்து மழை பொழியும். இருந்தாலும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும். தமிழகத்துடைய அதாவது கிழக்கு பகுதிகள் வந்து மிக குறைவான மழைப்பொழிவை பெறும் அப்படின்னு சொல்லுவோம். நார்த் ஈஸ்ட் மான்சூன். த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் commences from the month of October and lasts till mid-December. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்துடைய முதல் பாதி அதுவரை நீடிக்கும். The high pressure created over Central Asia and the northern part of India becomes the sources for the northeast monsoon winds. மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதிகளில் உருவாகக்கூடிய அதிக அழுத்தம் வடமேற்கு பருவக்காற்று உருவாக காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். The apparent migration of the sun from Tropic of Cancer to the Tropic of Capricorn causes a change in receiving temperature and air pressure during this season. Okay, இந்த பருவத்தில் சூரியன் கடகரேகையிலிருந்து மகர ரேகைக்கு செல்றதுனால வெப்பநிலை மற்றும் காற்று அழுத்தத்தினால பெரும் மாற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. இட் மேக்ஸ் த wind to blow towards Bay of Bengal from North India and get deflected by Coriolis forces and takes the northeast directions. Hence it is known as northeast monsoon. Okay,
இதனால் என்னாகுனா வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வந்து வீசும். இந்த காற்று கொரியாலிசிஸ் விசை, ஓகேவா, அதாவது பூமியுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய அந்த விசைன்னு சொல்லுவோம். அந்த திசை வந்து விலக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலேருந்து வீசும். அதனால் இந்த காற்றை வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. As the northeast monsoon is the part of returning of southwest monsoon wind, which it is also called as the retreating monsoon. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றுடைய ஒரு பகுதி ஆகிறதுனால இதை பின்னடைவும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஓகேவா, this is the mainly rainy season for Tamil Nadu, accounting for its 48% annual rainfall. தமிழ்நாட்டுடைய வருடாந்திர மழையளவில் 48% இந்த பருவத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, coastal districts of the state get nearly 60% of their annual rainfall and the interior districts get about 40 to 50% of the annual rainfall during this season. இந்த பருவத்தில் கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40 முதல் 50% வரையிலான வருடாந்திர மழையை வந்து பெறுது. ஓகேவா, tropical cyclones are common during these seasons. Cyclones originating from Bay of Bengal bringing heavy rainfall to the east coastal region of Tamil Nadu. பொதுவாக இந்த பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளி காற்றுகள் அப்படிங்கிறது உருவாகும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய சூறாவளிகள் தமிழ்நாட்டுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மிக கனத்த மழையை வந்து தோற்றுவிக்கும். More than 50% of the state's rainfall is received from tropical cyclones during this period and east coastal regions receives 100 to 200 cm of rainfall. தமிழ்நாட்டுடைய 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலமாக கிடைக்கும். இந்த பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரலும் மழை அப்படிங்கிறது பெறுது. The rainfall received by the central and north western part is 50 to 100 சென்டிமீட்டர். தமிழகத்துடைய அந்த மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100% மழை பெறுது. The cyclone sometimes disturb the cultivation of crops and cause severe damage to life and property. இந்த சூறாவளி காற்று சில நேரங்களில் பயிர்கள், உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெருத்த சேதத்தை விளைவிக்குது. ஓகேவா, சின்ன கல்லர் நியர் வால்பாறை இஸ் த தேர்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அண்டு வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. வால்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன கல்லர் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவில் 3வது அதிக மழை பெறக்கூடிய பகுதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, the soils in Tamil Nadu are broadly classified into 5 types according to their characteristics. They are alluvial soil, black soil, red soil, laterite soil, saline soil. ஓகே, தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண் வகைகளை அதன் தன்மையை கொண்டு 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் அண்டு உவரமண் அப்படிம்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா alluvial soil, வண்டல் மண். Alluvial soils are formed by the depositions of silt by the rivers. It is found in the river valley regions and the coastal plains of Tamil Nadu. மண்டல் மண் அப்படிங்கிறது ஆறுகளால் படிய வைக்கப்படக்கூடிய நுண் படிவுகளால் உருவாகுது. தமிழ்நாட்டுடைய ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இந்த மண் வந்து அதிகம் காணப்படும். Generally, this type of soil is found in the district of தஞ்சாவூர், திருவாவூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி. தஞ்சாவூர், திருவாவூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த வகை மண் அதிகம் வந்து காணப்படுது. It's also found to a small extent along the river valleys in few interior districts. சில உள் மாவட்டங்களில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பிளாக் சாயில். பிளாக் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த weathering of igneous rocks. It's also known as regur soil. As cotton grows well in this soil, it is called as black cotton soils. Black soils are found extensively in the districts of Coimbatore, Madurai, Virudhunagar, Tirunelveli and Thoothukudi.
கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவோம். தீ பாறைகள் சிதைவடைவதன் மூலமாக இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது உருவாகுது. இதை வந்து ரிகர் மண் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த மண்ணில் பருத்தி நல்லா விளையிறதுனால இதை பருத்தி மண் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இந்த வகையான மண் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரெட் சாயில். ரெட் சாயில் covers over 2/3 of the total area of Tamil Nadu. They are found particularly in the central districts of the state. It's dominantly found in சிவகங்கை and ராமநாதபுரம் districts. ஓகே. செம்மண் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் 3/2 பங்கு இந்த செம்மண் அப்படிங்கிறது பரவி இருக்குது. இது குறிப்பாக மாநிலத்துடைய மத்திய மாவட்டங்களில் காணப்படுது. இந்த மண் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லேட்ரைட் சாயில், அதாவது சரளை மண் சொல்லுவோம். த சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் இன்டென்ஸ் லீச்சிங். Laterite soils are found in the some parts of Kanjipuram, Tiruvallur and Tanjavur districts and some patches over the mountainous regions in the Nilgiris. Okay. சரளை மண் சொல்லுவோம். சரளை மண் அதிகமாக சரளை மண்ணானது அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய சத்துக்கள் அடித்து செல்றதால உருவாகப்படுது. இது ஒரு வளமற்ற மண். இதில் எந்த விதமான சத்துக்களும் இருக்காது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டத்துடைய ஒரு சில பகுதிகளிலும் நீலகிரி மலையிலுடைய சில பகுதிகளிலும் இந்த மண் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சலைன் சாயில். ஓகே. உவர் மண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சலைன் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் கன்ஃபைனட் டு த கோஸ்ட் கோரமண்டல் கோஸ்ட். Vedaranyam has a packet of saline soil. However, the tsunami waves on December 26, 2004 brought a lot of sand and deposited it all along the east coast of Tamil Nadu. The tsunami made the coastal areas unsuitable for cultivations to a considerable extent. உவர் மண்ணுன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுடைய சோழமண்ட கடற்கரை பகுதிகளில் மட்டும்தான் இந்த மண் வந்து காணப்படும். வேதாரண்ய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த உவர் மண் அப்படிங்கிறது காணப்படுது. டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக அளவில் மணல் படிவுகளை தமிழகத்துடைய கடற்கரை பகுதிகளில் படிய வச்சிருக்கு. இதனால் கடற்கரையில் சில பகுதிகள் வந்து பயிரிடுறதுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாயில் எரோசன். ஓகே. மண் அரிப்புன்னு சொல்லுவோம். Soil is a non-renewable resources. It is very difficult to replace the soil once it gets degraded. Okay. மண் அப்படிங்கிறது ஒரு புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு சொல்லுவோம். மண் அரிப்பு ஒரு முறை ஏற்பட்டால் அதை மீண்டும் புதுப்பிக்கிறது எளிதான செயல் அல்ல. Deforestation, overgrazing, urbanization and heavy rain are responsible for soil erosion in Tamil Nadu. Okay. காடுகளுடைய அதிகமான மேய்ப்பு, நகரமயமாக்கல், அதிகமான மழைப்பொழிவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்புக்கான முக்கியமான காரணிகள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா. சாயில் எரோசன் ரெடியூஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில்ஸ் விச் இன் டர்ன் ரெடியூஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. மண் அரிப்பு மண் வளத்தை குறைச்சி விளைச்சலையும் குறைக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் நெசசரி டு டேக் இன்டென்சிவ் கேர் டு கன்சர்வ் த சாயில் ரிசோர்சஸ். எனவே மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அதிக கவனம் செலுத்துறது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே. டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.